ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கூட விசேஷமாக ருசியா பசியா, நாங்கள் ஐயா இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீர்களே என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி வார்த்தை நாம் கேட்டு இருக்கிறோம். பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. ருசியா பசியா, ருசி எத்தனை வகை உண்டு அல்லது சுவை எத்தனை வகை உண்டு என்பது குறித்து கேள்வி கேட்டால் நீங்கள் எத்தனை சொல்வீர்கள்? ஆண்டவராகி தேவன் பூமியில சில ருசியான ஆகாரங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அவைகளை நாம் சுவைக்கும் பொழுதெல்லாம் பிதாவாகி தேவனை நாம் நினைக்க வேண்டும். சிருஷ்டி கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும். சிருஷ்டி கர்த்தர் நமக்காக என்ன செய்தார் என்பதை குறித்து சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது குறித்து பைபிள் இந்த நாளில் கூட சேஷதமாக நமக்கு எடுத்துரைக்கிறத பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதியின் மேல் பசி தாகமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று பைபிள் சொல்கிறத பார்க்கிறோம். பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு பசி இருக்கு. அந்த பசி அந்த மனிதனுக்கு ருசியை தந்தாதான் அந்த பசி அவன் திருப்தி ஆக்க முடியும். எனவே ருசியா பசியா, ருசி எத்தனை வகை, சுவை எத்தனை வகை உண்டு என்பது குறித்து கூட இது கேள்வி. ஆனால் நீங்கள் யோசித்து கொண்டிருங்க, பதில் உங்களுக்கு சீக்கிரமாக தோன்றும், சீக்கிரமாக கிடைக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷமாக மனிதன் பாவத்தை ருசி பார்த்து கொண்டு பாதாளத்துக்கு கடந்து போகிறான். பாவம் என்ற ருசியில மனிதன் விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். குடி அவனுக்கு ருசியா இருக்கு, பீடி அவனுக்கு ருசியா இருக்கு, சிகரெட் அவனுக்கு ருசியா இருக்கு, வெத்தலை புயலை பான் பராக்கு மயக்க மருந்து உபச்சாரம் வேசித்தனம் பண மயக்கம், மனிதர்களே சாப்பிடுகிற சில பழக்க வழக்கங்கள். எனவே அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களில் மனிதனுக்கு ருசியாக தோன்றுகிற பாவம் உலகத்தில் நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் உங்களுக்கும் தோன்றும். எனவே ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சிலர் பாவ பழக்க வழக்கங்கள் மேலே பசி தாகமாக அந்த ருசி அவர்களை எங்கேயோ கொண்டு போயிட்டு பாதாளத்தில் விடுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, எனக்கு அருமையானவர்களே, ருசி என்றால் என்ன, சுவை என்றால் என்ன? எத்தனை வகையான சுவை இந்த உலகத்தில் ஆண்டவர் சிருஷ்டியில வைத்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். 6 வகையான சுவையை ஆண்டவர் பூமியில வைத்தார். ஆகையினாலதான் அவர் நல்லவர் என்பதை குறித்து ருசித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து நீங்கள் ருசித்து பாருங்கள், அவர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. கர்த்தரை ருசி பார்க்கிற அந்த ருசியானது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த உலகத்துல சிருஷ்டிப்பிலே ஆகாரத்திலே ஆண்டவர் அந்த ருசியை அந்த சுவையை வைத்தார். அதை சுவைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். இனிப்பு, கசப்பு, காரம், உரப்பு இல்லைங்களா, புளிப்பு, தொகுறு, சப்புன்னு இருக்கும், அது சாரம் இல்லாமல் இருக்கும். சொல்லுங்க, ஒன்று இனிப்பு, கசப்பு, காரம், உரப்பு, அதுக்கு அடுத்தது புளிப்பு, தொகுறு, அதுக்கு அடுத்தது சப்புன்னு இருக்கு, அதாவது சாரம் இல்லாமல் இருக்கும். ஆகவே 6 சுவைகளை தேவன் சிருஷ்டிப்பில் வைத்தார். இந்த 6 சுவையை நாம் சுபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், தாம் பிள்ளைகளுக்கு அற்புதமாக ஆண்டவர் வைத்தார். எனக்கு அருமையானவர்களே, சில பழ வகைகளை ஆகார வகைகளை நாம் பார்க்கும் பொழுது கண்கள் இருக்கிறது, நாம் பார்த்து விடுகிறோம், இது இந்த சுவை தரும் என்று சொல்லி விடுகிறோம்.
பட் கண் இல்லாதவனுக்கு எப்படி அந்த சுவை தெரியும்? ஆண்டவர் நாக்கில் வைத்தார். அதை சுவைத்து பார்க்கும் பொழுது இது புளிப்பு, இனிப்பு, கசப்பு, தொகுறு, இது சப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தேவன் ஆகாரத்துல வைத்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிப்பிலே வைத்தார். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா புஸ்தகம் 55 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்திலே, ஓ தாகமா இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், பணமின்றி விலையின்றி நீங்கள் வாங்கி திருப்தியாக புசியுங்கள். உங்களை திருப்திப்படுத்தாத பொருளுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவழிக்க வேண்டும்? திருப்தி இல்லாத ஆனா ருசி எது? சிகரெட்டு, பீடி, குடிப்பது. சில பேருடைய பழக்க வழக்கம் பாருங்க, பீடி பிடிக்கலன்னா அவன் இருக்கவே மாட்டான். அது ருசி. டீ கடைன்னு போவான், சிகரெட்டு கடைன்னு போவான், துண்டு பீடிங்களே பொறுக்கி, அது ருசி அவனுக்கு விட முடியாது அதை. எனவே அவனுக்கு திடீர்னு துண்டு பீடின்னு கூட பேர் வச்சு கூப்பிடுவாங்க சில பேர், உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்கள் ருசி. பன்றி குடுப்பாட்டி வச்சாலும் தன்னுடைய குணம் மாறாதான், ஓடி போயிட்டு அது அந்த மனுஷனுடைய சாணியை அது சாப்பிட ஆரம்பிக்கும். கன்றை குளிப்பாட்டி வைத்தா கூட அது ஓடி போய் அந்த கலிஜான தண்ணியில அது போய் குளிக்கும். அது குணம் மாறாது, அது ருசி அதுதான், அது மாறாது. ஆகையினால பாவம் செய்கிற மனிதனுக்கு கூட பாவத்தை ருசினால அவன் மாற மாட்டான் என்று 1 பேதுரு புஸ்தகத்தில் அழகாக ஆண்டவர் எழுதி வைத்தார். பேதுரு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற அந்த சம்பவத்தை, எனக்கு அருமையான தேவச்சனமே, ருசியா பசியா, சுவை எத்தனை வகை உண்டு என்பது குறித்து நாம் அறிந்து கொண்டோம். எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஈசாக்கு தன் மகனாக்கிய பிரியமான நேசத்தை ஏசாவை ஆசீர்வதிப்பதற்கு ஆதியாகமம் புஸ்தகம் 37 அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 27 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் அல்லது 3 வசனங்களை வாசிக்கிறோம். ஜெனிசிஸ் சாப்டர் 27 verse 1 to 3 and 7. அருமையானவர்களே, ஈசாக்கு ஏசாவை நோக்கி, எனக்காக வேட்டையாடி கொண்டு வா, ருசியான பதார்த்தத்தை எனக்கு தா, நான் ருசித்து புசித்து உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஏசா கிட்ட கேட்கிறத பார்க்கிறோம். எனவே பெற்றோர்கள் இடத்துல ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அவங்களுக்கு ருசியான ஆகாரத்தை தந்து, அல்லது சொந்த பந்தவனும் நண்பர்களும் ஒரு ஃபங்க்ஷனை வைத்தா கூட ருசியான ஆகாரத்தினால அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய பரிசு அவங்களுக்காக காத்து இருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, பெற்றோர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் காலம் முழுவதும் அவங்கள போசிங்க, காலம் முழுவதும் அவங்களுக்கு ருசியான ஆகாரத்தை தந்து அவங்கள பராமரிங்க, அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி அருமையாக வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வதாக இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, யாத்திராகமம் புஸ்தகம் 16 அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள், என்னாகமம் புஸ்தகம் 11 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். The book of Exodus chapter 16 verse 31 to 33, Numbers 11 chapter verse 7 and 8. இந்த இடத்துல பிதாவாகிய தேவன், பரலோக தேவன் மன்னாவை தந்தார். அந்த மன்னா 40 ஆண்டுகளாக அவர்கள் திருப்தியாக புசித்தார்கள். ஆண்டவர் அவர்களுடைய வாய்க்கு அழகாக தேனிட்ட பணியாரம் போல ருசியா இருந்ததாம். எவ்வளவு ருசியா சாப்பிட்டுருப்பாங்க பாருங்க. தேனிட்ட பணியாரம் சொன்ன உடனே உங்களுக்கு வாய் ஊறுது இல்லையா? அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு அருமையாக ஒரு சுவையை கர்த்தர் வைத்தார். பூமியில சிருஷ்டியில ஆண்டவர் வைத்தார். பழங்களிலே, ஆகாரங்களிலே, தண்ணீரிலே, இவைகள் சில பொருட்கள் மூலமாக தேவன் இந்த ருசி பதார்த்தங்களை வைத்தார். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, தொகுறு, சப்புன்னு இருக்கும் அல்லது காரம், இவைகள் எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டிப்பிலே வைத்தார். ஆகையினாலதான் அவர் சிருஷ்டிகளின் தேவன் நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பாருங்க. நீங்க ருசிக்க கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய மெனு தருவாங்க. அந்த மெனுவை நீங்க பார்க்கறக்கெல்லாம் அந்த படங்கள் அழகா இருக்கிறத அப்படியே ருசிப்பீங்க, அப்படியே ரசிப்பீங்க. அதை படித்து பார்க்கும் போதே அதனுடைய சுவையை நீங்க அப்படியே
சுகித்து விடுவீர்கள். எனவே எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் சிருஷ்டிப்பில் வைத்திருக்கிற அற்புதம் ஆச்சரியமானவைகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மன்னாவை தந்தார். அவர் ருசியான ஆகாரம் தந்தும் அவர்கள் சாப்பிட்டு திருப்தியாக தேவனுக்கு விரோதமாக நன்றி இல்லாதவர்களாக இருந்தார்கள். தேவன் உங்களுக்கு ருசியானது ஆகாரம் தந்திருக்கிறார். ருசியானதை தந்தத தேவனுக்கு நீங்கள் அவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். புசிக்கும் பொழுதெல்லாம் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். யோபு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், யோபு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளக்கருவில் சுவை உண்டோ? என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ருசி இல்லாத பதார்த்தத்தை நீங்க சாப்பிடக்கூடுமோ? அல்லது அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்கருவில அது ரொம்ப சுவை இருக்குமோ என்று சொல்லி அருமையாக ஆண்டவர் அற்புதமாக நம்ம கேள்வி கேட்கிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த வேலை கூட அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சுவை இல்லாத இருக்குமோ? ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிட்டால். ஆனால் ஆகாரம் செய்யும் பொழுது சொல்லுவாங்க, எல்லாம் போட்டு செய், அந்த ருசி எண்ணெய் போடு, அப்பொழுதுதான் ருசி அப்படின்னு சொல்லுமா. உப்பு எவ்வளோ ஆகாரம் செஞ்சாலும், அவ்வளோ மேன்மையானதை செஞ்சாலும் உப்பு இல்லாவிட்டால் அது குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. உப்பில்லாத பாண்டம் குப்பையில. இப்போ உப்பில்லாததை தொப்பையில தான் கொட்டி கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரிதான வியாதிகள் மனிதனுக்கு உண்டாயிற்று. பாருங்க, ஹோட்டலுக்கு போனாலும் சுகர்லெஸ் டீ, சுகர்லெஸ் காஃபி, சுகர்லெஸ் ஸ்வீட்டு, சுகர்லெஸ், எல்லாமே சுகர்லெஸ். உப்பு குறைச்சிங்க, சுகரை குறைச்சிங்க, எல்லாத்தையும் குறைச்சிங்க, ஆகாரத்தை குறைச்சிங்க, எல்லாமே குறைவு. ருசி இல்லாத ஆகாரங்கள், ருசி இல்லாமல் பதார்த்தங்கள், உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? அப்போ உப்பில்லாமல் சாப்பிடக்கூடிய அளவில் மனிதன் தன்னுடைய பலவீனத்தில் வந்து விட்டதாக இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். பிபி, சுகரு, நோ ருசி. இதை என்ன ருசியில் சாப்பிட்றான்னு தெரியாது. சில பேராட்டு கூட போயிட்டா போத காப்பி குடிக்க, அவங்க சொன்ன காப்பி தான், சர்க்கரை இல்லை, ரொம்ப ரொம்ப கசப்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு கூட நம்ம. ஆகவே வசனம் யோபு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 30ஆம் வசனம் கூட பாருங்க. என் நாவில அக்கிரமம் உண்டோ? என் வாயை ஆகாதவைகளை பகுத்தறியாதோ என்று கேட்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாய் ருசியை பார்க்குமா? ஆகவே அந்த ருசியை எப்படிப்பட்டது என்பது குறித்து நாம் ருசிக்கும் பொழுது, சுவைக்கும் பொழுது தேவன் நல்லவர் என்பது கூட நாம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். யோபு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாயானது போஜனத்தை ருசி பார்ப்பது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? அருமையான ஒரு கேள்வி இல்லை? என்ன அருமையான. வாயானது போஜனத்தை ருசி பார்ப்பது போல செவி வார்த்தைகளை சோதித்து பார்ப்பது, கவனித்து பார்ப்பது எவ்வளவு அற்புதமாக. உப்பில்லாத பாண்டம் குப்பையில், ஆனால் இன்று தொப்பை நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஏதோ ருசி இல்லாமல் சாப்பிடணும், உயிர் வாழணும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் அநேகர் உண்டு நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, எனக்கு அருமையானவர்களே, ருசியா பசியா என்ற வார்த்தையில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13 கூட நாம் கவனிக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல தியானிக்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் பாவம் என்ற அந்த ருசியில விழுந்தானால் அந்த ருசி எங்கேயோ கொண்டு போயிட்டு அவனை விட்டுவிடும். நீதிமொழிகள் புஸ்தகம் Proverbs chapter 7 verse 13. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வசனங்களை வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. 27 வசனங்களுக்கு கூட நாம் பார்க்கலாம் அந்த அதிகாரம் முழுவதுமாக. சாலமோன் ஆனவர் ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து புத்தினமான ஒரு வாலிபனை கண்டு அவனுடைய வாழ்க்கை நடக்கையும் பேச்சையும் வார்த்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால்
ஒரு அடங்காத ஒரு பெண்மணி, வீதியில திரிகிற ஒரு பெண்மணி, அந்த 13 வசனத்துல அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் காணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என் மேல் சுமந்து இருக்கிறது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகள் நிறைவேற்றினேன், ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்ட பொழுது உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன், வா, என் மஞ்சத்தை ரத்தனங்களாலும் எகிப்து தேசத்தின் விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களால சிங்காரித்தேன், என் படுக்கை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையாலும் வாசனை காட்டினேன், வா, விடிர்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினாலும் பூரிப்போம். புருஷன் வீட்டில் இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தான் கையில் கொண்டு போனான், குறிப்பிட்ட நாளில் வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தான் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தான் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். எவ்வளவு வார்த்தைகள்! அந்த வாயாடியான பெண், அடங்காதவள், தவறா நடக்கிற ஒரு பெண் ஒரு மனிதனை பிடித்து முத்தம் செய்து இன்ப வார்த்தைகளாலே அவனுக்கு ருசியை காண்பிக்கிறாள். அவனுக்கு ருசியை காண்பித்து ருசியான வார்த்தைகளை சொல்லி அவனுடைய வாழ்க்கையை பாதாளத்துக்கு போகிறானா. ஒரு அடிக்கப்படும் மாடு போல, ஒரு மூடன் விளங்கிட்டது போல, ஒரு குருவி தான் கண்ணில் அகப்படுகிற வண்ணமாக அவள் வீடு பாதாளத்துக்கு போகிறது. அவன் மரணம் அவள் கையில் உண்டு. அவன் போகிற வழி மீண்டும் திரும்பி வராத அளவில் அவன் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, உபச்சாரம் ஒரு ருசியாக அவனை அந்த பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் கூட கவனித்து பாருங்க. திருடன் தான் பசி ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள், ஆனால் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேணும் என்று சொல்லப்படுகிறது. உபச்சாரம், அந்த உபச்சாரம் என்ற அந்த அவனுடைய பசி தாகம் ருசி அது எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விடும். நியாயாதிபதிகள் புஸ்தகம், ஜட்ஜிஸ், த புக் ஆஃப் ஜட்ஜிஸ், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 19 வசனங்களை வாசிக்கிறோம். சிம்சோன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அந்த மனிதனை வீழ்த்தினது ஒரு தெலிலாள் என்ற வேசி. அந்த தெலிலாள் என்ற வேசி தான் வார்த்தைகளாலே அவனுக்கு ருசியான வார்த்தைகளை சொல்லி, இன்பமான வார்த்தைகளை சொல்லி, அந்த உபச்சாரத்தின் ஆசையில ருசியில விழுந்து கண்கள் இழந்து அவமானப்பட்டு வேடிக்கை பண்ணப்பட்டு மரித்து மாண்டு போனான். எனக்கு அருமையான தேவச்சனமே, அநேகருடைய வாழ்க்கையில உபச்சாரம் என்ற ருசி பாதாளத்துல கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். ஆகாரத்தினாலே, ஆசை உண்டாக்குகிற வார்த்தைகளாலே மனிதன் விழுந்து பாவத்துல போகிறான். பசியா ருசியா, அது சாத்தான் காட்டுகிற பல வகையான பாதாளத்தின் காரியங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8, 9 வசனங்களை வாசிக்கிறோம். ஏவாள் இடத்துல ஆசையான வார்த்தைகளை சொல்லி பசியை உண்டாக்கி, அந்த பழத்தை காண்பித்து ருசியை உண்டாக்கி, சாப்பிடு, அது ருசியா இருக்கும் உன் வாழ்வில என்று சொல்லி, ஆண்டவர் அறிவா, தேவர்களை போல இருப்பீர்கள், மரணம் வராது, நீங்கள் மறிக்க மாட்டீர்கள் என்று வஞ்சித்து ருசியை உண்டாக்கி அந்த மனிதன் பறித்து புசித்தால், ஏவாள் தன் கணவனுக்கும் கொடுத்தால். பாவத்துக்குள்ளானார்கள், தேவனை இழந்தார்கள், மகிமை இழந்தார்கள், மகிமின் சரீரத்தை இழந்தார்கள், தேவனோட உறவை இழந்தார்கள், எல்லாவற்றையும் இழந்து தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாடுக்குள்ளாக, பெரிய பாவத்துக்குள்ளாக மாறிவிட்டதை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இச்சகமான வார்த்தையை நம்பாதே. உபச்சாரத்தின் ஆசை, பாசம், ருசியை பாராதே. அது உபச்சாரம் பாதாளத்துக்கு கொண்டு போய் விடும், தேவனை விட்டு தூரமா துரத்தி விடும். ருசி எத்தனை வகை? 6 வகையில இது பாவம் என்ற ருசி மனிதனை விடவே விடாது. புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அருமையான தேவச்சனமே. சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேலே ஆசை,
தாகம், ருசி, தேவன் ருசி. பைபிளை ருசி பார்க்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற சிருஷ்டியில வைத்திருக்கிற அந்த ருசியை நாம் சுவைக்கும் போதெல்லாம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய குணாதிசயத்தை ஆகாரத்தில் வைத்தார், ஆகாரத்தில் வைத்தார், பழங்களில் வைத்தார், சிருஷ்டியில வைத்தார். அந்த பசி, தாகத்தை, ருசியை அங்க வைத்தார் ஆண்டவர். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, அருமையான வாசனைகள், கலர்ஸ், ருசி, பேர்கள், எத்தனையோ பேர்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல அருமையா சொல்லப்படுகிறது. ஒரு நிலத்தை போல தன்னுடைய ஆத்துமாவை கூட அருமையா சொல்லுகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, நிலத்தை கொழுப்பையும் உண்டுவது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும், என் வாயை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றோம். என்ன அருமையான ஒரு வார்த்தை! என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அதுக்கு மேல கீழெல்லாம் ஒரு நிலம் போல எப்படி இருக்கிறதோ அவனமாக என் ஆத்மா உன் மேல தாகமா இருக்கிறது, என் ஆத்மா உண்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கு உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் ருசி, எத்தனை விதமான ருசியை அவர்கள் தியானிக்கிறார்கள். என்ன அருமையான ஒரு வார்த்தை! எனக்கு அருமையானவில்லை அந்த ருசி. இஸ்ரோ ஜனங்கள் நன்றி கட்டவர்களாக இருந்தார்கள். ஆடு மாடுகள் தினமும் ஆகாரம் அசை போடுகிறது நான் பார்க்கிறோம். அந்த அசை போடுகிற காரியங்களை நீங்க பாருங்க. ஆடு மாடுகள் தினமும் ஆகாரத்தை போய் உட்கொண்டு வந்து வீட்டில் அந்த தொழுவத்தில் படுத்து இருக்கும் பொழுது அந்த ஜீரண பையிலிருந்து எடுத்து அதை அசை போட்டு மீண்டும் வயிற்றுக்கு அனுப்புகிறத நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையில நாம் அசை போட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில நாம் மெடிடேஷன் பண்ண வேண்டும். அதனால தான் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிற இஸ்ரவேல் மக்கள் அது 40 ஆண்டுகளாக புசித்தார்கள். 40 ஆண்டுகளாக மன்னாவை ருசி பார்த்தார்கள். அந்த 40 ஆண்டுகளில் மன்னா அவங்களுக்கு ருசியா இருந்தது, ரொம்ப அற்புதமா இருந்ததை பார்க்கிறோம். கடைசியாக 2 வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்தானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது யூதர்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையாக அந்த நேரத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 52ஆம் வசனம் பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று எப்பொழுது அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றாய். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானவர் கப்பனாகவும் தேவாலயத்தில் கூட பேசினார். சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த இடத்துல கூட இயேசு கிறிஸ்தானவர் அவள் கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் பொழுது சொல்றார் ஒரு வார்த்தை, ஒருவன் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால், ஒருவன் என் வார்த்தைகளை சிந்தித்தால், ஒருவன் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் அவன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அற்புதமா இருக்குல்ல? ஆகாரங்களில் ருசி பார்த்து ஆண்டவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். ஆகையினாலதான் ஆண்டவர் யாரு, ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எனக்காக இந்த ருசியான ஆகாரங்களை வைத்தார். 6 விதமான ருசியை அந்த பூமியில சிருஷ்டிப்பில ஆகாரத்தில் வைத்து அவைகள் மூலமா கண்டு கொள்ள வேண்டும். கண்ணு தெரியாதவன் எப்படி ஆண்டவரை தெரிந்து கொள்வது? ஆகாரம் புசிக்கும் பொழுது, பழங்களை புசிக்கும் பொழுது இது கடவுள் தான் படித்திருக்க வேண்டும். ஆகவே இதில் இனிப்பு வைத்தார், கசுப்பு வைத்தார், காரம் வைத்தார், அப்படியா புளிப்பு வைத்தார், தொகுறு வைத்தார், சப்புன்னு வைத்தார், இதை கப்புன்னு சாப்பிட்றேன் என்று சொல்லி இன்று கடவுளை தெரிந்து கொள்ளுவான். அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வேதத்தை நாம் நேசித்தால் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை, ஆகாரத்தை ருசி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். எப்பொழுதென்றால் மனிதனுக்கு 2 மரணங்கள் உண்டு. சரீரத்தில் எல்லாருக்கும் மரணம் வரும், ஆத்மாவில் 2ஆம் மரணத்தை அவன் ருசி பார்ப்பது இல்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். எனவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல உப்பாக ஆண்டவர் நம்ம வைத்தார். நமக்கு அற்புதமான பேரு,
சால்ட். நீங்க தான் சால்ட், நீங்க தான் உப்பு. உலகத்துக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க. அந்த உப்பானது சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும் என்று மார்க் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். எனவே அந்த நேரத்தில் என்ன சொல்லப்படுகிறால், பரிசுத்த ஆவியினால சாரமாக்கப்படும், வேத வசனத்தினால சாரமாக்கப்படும். சால்ட் நம்ம தான். கொலோசியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 6 வசனத்துல, உங்கள் வார்த்தை உப்பால சாரமேற்றிருப்பதாக. நீங்கள் பேசும் பொழுது சாரமுள்ளதாய், காரமுள்ளதாய், புளிப்புள்ளதாய், கசுப்புள்ளதாய், சப்புனாக, அது தொகுருள்ளதாய், காரசாரமாக. உங்க வார்த்தை காரசாரமா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, மெசேஜ் எல்லாம் கேட்டு, பாஸ்டர் உங்க வார்த்தை ரொம்ப காரசாரமா இருந்தது, ஓ ஒண்டர்ஃபுல். நீங்க நிறைய பேர் இடத்துல பெண்கள் நிறைய இருந்தாங்க சபைகளில். நாம கேட்ட கேள்வி சில பேருக்கு 2-3 தான் சொல்றாங்க. மீதி பேரெல்லாம் என்னங்க எத்தனை வகை சுவை இருக்குன்னு சொன்னாக்கா தெரியாது. 24 மணி நேரம் சமையல் செய்கிறவர்களுக்கும் அது தெரியாம இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆச்சரியமா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, கொலோசியர் புஸ்தகம் 2 அதிகாரம், கொலோசியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 20 வசனம் 23 20 23 வசனங்களை வாசிக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை அந்த சுவையை குறித்து சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். கொலோசியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 20 முதல், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழிபாடின்படி பழிக்கிறவர்களை போல மனுஷருடைய கற்பனைப்படி போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராத, தீண்டாத என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? இன்னும் சில காரியங்களை பார்க்கிறோம். ருசி பாராதே, தீண்டாதே, தொடாதே என்று காரியங்களை நீங்கள் ஈடுபடுகிறது என்ன என்று கேள்வி கேட்கிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, ருசி அற்புதமான வார்த்தை. ருசியா பசியா? ருசி எத்தனை வகை ஆண்டவர் வைத்தார்? ஆண்டவர் சிருஷ்டிப்பில் வைத்தார், ஆகாரத்தில் வைத்தார், பழங்களில் வைத்தார். விதவிதமாக நீங்கள் சாப்பிடும் போதெல்லாம், சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியாத ஒரு மனிதன் அதை சாப்பிடும் பொழுதெல்லாம் மனிதர்களாக்கி நாம் தேவனை தேட வேண்டும். தேவன் அவருடைய அன்பு ருசி பார்க்கிறோம், அவருடைய குணலட்சணங்கள் ருசி பார்க்கிறோம். காரம், உரப்பு, ரொம்ப காரம், உரப்பு. கர்த்தர் பாவம் செய்தால் அவர் கோபம் உள்ளவர், கண்டிப்பார், தண்டிப்பார், காரசாரமா நம்மளை நடத்துவார் என்பது குறித்து நம்முடைய பிரசங்கம் கூட அப்படிதான் இருக்கும். இனிப்பா இருக்கும், கசப்பா இருக்கும், உரப்பா இருக்கும், காரமா இருக்கும், புளிப்பா இருக்கும். சில பேருக்கு புளிப்பா இருக்கும். என்னடா இது பாவத்தை குறித்து போதிக்கிறான் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரான மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல குடும்பமா, நல்ல பிள்ளைகளா, நல்லவர்களா மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எபிரேயர் புஸ்தகம் 6 அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை கவனித்து பாருங்களேன். எபிரேயர் புஸ்தகம் 6 அதிகாரம் 1 முதல், ஆகையால் கிறிஸ்துவ பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களையும் நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படி கடந்து போகும். ஆக தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளை இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையை அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏனெனில் தன்மேல் அடிக்கடிக்கு பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடியும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளுக்கும் ரட்சிப்புக்குரியமானவைகளும் காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். வசனம் பாருங்க, 4 வசனத்தில் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். 4 வசனம் 5 வசனம், ருசி பார்த்து பரம ஈவை ருசி பார்த்து, ஆண்டவரை குறித்து ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள், ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லப்படுகிறது. நல்ல மழை பெய்ந்தால்
நல்லா குடித்து நல்ல பலன் தருகிற நிலம் ஆசீர்வாதம் பெறும். ஆனா நல்ல தண்ணீர் பாய்ச்சிற நிலம் நல்ல மழை தண்ணீரை குடித்து அது பலன் தராம முள்ளும் முட்செடிகளும் முள்பூண்டுகளும் முளைப்பிக்குமானால் அதை விவசாயி அதை சுத்தப்படுத்தி தீயிலே தீயிடுவார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் வைத்திருக்கிற 6 விதமான சுவையான ஆகாரத்தை தினந்தோறும் நீ புசித்து ஹோட்டல்ல அருமையாக போய் விதவிதமாக மெனு பார்த்து சாப்பிடுறீங்க, ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணி வாங்கி சாப்பிடுறீங்க, நீங்க கடையில போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறீங்க, விவசாயம் செய்து சாப்பிடுறீங்க, வயல்வெளியில போயிட்டு கொண்டாந்து சாப்பிடுறீங்க. விதவிதமாக ஆகாரங்கள் வித்தியாசமாக வகை வகையாக தேவன் அவைகளை உனக்காக வைத்தான். நீ உயிரோடு இருக்கணும், நீ புசிக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் புசிக்கணும், நீங்கள் சந்தோஷப்படணும். ஆகாரத்தினாலே உங்களுடைய ஆத்மா திருப்தி அடையணும், ஆகாரத்தினாலே நீங்கள் மகிழ்ச்சி அடையணும். என்ஜாய்மெண்ட், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் அந்த ஆகாரத்தினாலே. ஆகையினாலதான் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம் அருமையான ஒரு வார்த்தை, அந்த ஆகாரத்தினாலே நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினாராம். பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அப்போஸ்தலர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் நன்மை செய்து வந்தும் வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி வழங்க பண்ணாது இருந்ததில்லை என்றார். ஆகாரத்தினாலும் சந்தோஷம். உன்னுடைய சந்தோஷம் எங்கே? ஆகாரம், நல்ல சாப்பாடு, கறி மீன் முட்டை, ஆகாரம், காய்கறிகள், ஆகாரம், பழங்கள், ஃப்ரூட்ஸு. ஆண்டவருடைய அற்புதமான ஆகாரம். அந்த ஆகாரத்தினால ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, அற்புதமான மகிழ்ச்சி, அற்புதமான மகிழ்ச்சி. அருமையான கபாபு, பிரியாணி, என்னென்ன பிரியாணி, தொண்டு பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, பெங்களூர் பிரியாணி, கேரளா பிரியாணி, ஆந்திரா பிரியாணி, அமெரிக்கா பிரியாணி, என்னென்ன பிரியாணி எல்லாம் சாப்பிட்றாங்கப்பா. ஆகாரத்தினால திருப்தி அடைகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில்லை, 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அழகான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், அற்புதமான ஒரு வார்த்தை. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களிலும் போராமைகளிலும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞான பாலின் மேலே வாஞ்சியாயிருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் கபடு, துர்க்கோணம், சகலவிதமான வஞ்சனைகள், போராமைகள், புறங்கூறுதல் இவைகளெல்லாம் ஒழித்துவிட்டு புதிதா பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய இந்த வேத வசனத்தை தியானிப்பது, வாசிப்பது, துதிப்பது, இவைகள் மூலமாக கர்த்தர் நல்லவர் என்பது குறித்து ருசி பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தை தினந்தோறும் ருசித்தார்கள். ருசித்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லவில்லை, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டது நிமித்தமாக தேவன் காராசாரமாக கோபம் கொண்டு வனாந்தரத்தில் அவர்கள் அதமாக்கினார். பூமி பிளந்து சிலரை விழுங்கிற்று. ஆண்டவரிடத்தில் புறப்பட்ட அக்கினி சிலரை பட்சித்தது. சிலர் 40 ஆண்டுகளில் மரித்தே போனார்கள். அவர்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கானான் தேசத்துக்கு கடந்து போனார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில ருசியா பசியா, ருசி எத்தனை வகை உண்டு, ருசியா பசியா, சுவை எத்தனை வகை உண்டு, அத்தனை வகை சுவை நீங்கள் புசிப்பதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக, உயிர் வாழ்வதற்காக, உங்கள் பிள்ளைகளுக்கும் சுவைத்து தருவதற்காக வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் மேல அவ்வளவு வாஞ்சியாக, ருசியாக, அவ்வளோ அவரை ருசிக்க வேண்டும். ஆகவே இந்த இயற்கையை ரசிக்கிற நாம், அவர் கொடுத்த ஆகாரங்களை ருசிக்கிற நாம், நம்ம பசிக்கு சுவையாக ருசியாக செய்து சாப்பிடுகிற நாம், அவைகளை தந்த ஆண்டவர், அவைகளை கொடுத்த ஆண்டவர், அவைகளை புசிக்க கொடுத்த ஜீவன் நமக்கு, அவரை தான் நாம் ஆராதிக்கணும். அவர் தான் பிதாவாகி தேவன், ஆண்டவராகி தேவன், இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர்,
உன்னை உண்டாக்கினவர், உன்னை படைத்தவர், உனக்கு ஆகாரத்தை தந்தவர், உனக்கு ஆசுரத்தை தந்தவர், உனக்கு செழிப்பான காலங்களையும் நேரங்களையும் மழும் கர்த்தர் தந்து ஆகாரத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எல்லா விதமான ஆகாரத்தை தந்தவர் தேவன் ஒருவரே. அந்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை பின்பற்றுங்கள். இன்னும் ஆண்டவராய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற உங்கள் வாழ்வில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு டாபிக்கில் கர்த்தர் நம்மை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ருசியா பசியா, சுவை எத்தனை வகை உண்டு, ருசியா பசியா, ருசி எத்தனை வகை உண்டு என்பது குறித்து தேவன் நமக்கு சிருஷ்டிப்பில் வைத்தார். அதை புசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பது குறித்து நாம் சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.